வணக்கம். ஓம் சாந்தி. அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த சாந்தி மந்திரத்தை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். இந்த அமைதி மந்திரமானது ஆன்மாவிற்கு அமைதியை அனுபவம் செய்ய வைப்பதற்கான ஒரு மந்திரம். வெறும் மந்திரத்தை நாம் அந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் செய்யறதுனால மட்டும் மனித ஆத்மாக்கள் அமைதியை அனுபவம் செய்ய முடியாது. ஆன்மாவிற்கான ஆழ்ந்த அமைதியை, அதோடைய குணத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னா, ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய நமக்கு ஆத்மாவுடைய ஞானம் தேவை. ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்ட பிறகு நாம் சாந்தியை அனுபவம் செய்ய அனுபவத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். பரமாத்மா கொடுக்கக்கூடிய இந்த மந்திரமானது ஆன்மாவின் அனுபவத்தை செய்த பிறகு நாம் ஞானத்தோடைய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்களை அனுபவம் செய்ய பரமாத்மா இன்னும் மேலே இந்திரியங்களை பற்றிய ஆன்ம அனுபவத்தை பற்றிய ஞானம், கர்மங்களை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். பல நூற்றாண்டுகளாக இறைவன் நம் எதிரில் வருவார் என்று நாம் காத்திருந்தோம். அவர் வந்து மனித ஆத்மாக்களோடு பேசுவது, அதாவது அர்ஜுனனுக்கும் பரமாத்மாவிற்கும் இடையே நடந்த ஒரு அழகான சம்பாஷணை இந்த பகவத்கீதை. ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இறைவன் மனித ஆத்மாக்களுக்கு எதிராக வந்து உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை அனுபவத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார். இங்க மனித ஆத்மாக்கள் மனக்குழப்பத்தில் வந்து தடுமாற்றத்தில் வந்த பொழுது திடீரென்று மேகம் விலகினால் எப்படி இருக்கும்? ஆகாயம் அழகாக வெளிச்சத்தோடு மாறி ஒரு சுத்தமான காற்றை நாம் சுவாசிப்பது போன்ற ஒரு அனுபவம். மனித ஆத்மாக்கள் இப்பொழுது கலியுகத்தில் ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், பயம், கவலை, இந்த ஒரு உணர்வுகளில் வரும் பொழுது அவர்களை இதிலிருந்து விடுவிக்க இறைவன் வந்து மேகம் விலகுவது போல் அவர்களுக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே முக்திக்காக தான் ஞானத்தை கேட்க விரும்புகிறார். அப்போ அந்த முக்திக்காக நாம் என்ன செய்தோம், என்ன செய்யல அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். பல வருடங்களாக, பல யுகங்களாக மனித ஆத்மாக்கள் முக்திக்காக சந்நியாசம் வாங்கிட்டாங்க, சாஸ்திரங்களை படிச்சாங்க, எத்தனையோ பூஜை புனஸ்காரங்கள் செய்தாங்க. ஆனா முக்தி உண்மையா கிடைச்சுதா அப்படின்னாக்க, ஞானம், உண்மையான ஞானம் கிடைத்த பிறகுதான் மனித ஆத்மாக்கள் முக்தியை அனுபவம் செய்ய முடியும். அந்த பரம சாந்தியை அனுபவம் செய்ய வைப்பதற்காக, வாழும் பொழுதே இந்த முக்தியை அனுபவம் செய்ய வைப்பதற்காக இறைவன் இந்த சாந்தி மந்திரத்தை கீதையோடு கூட நமக்கு தருகிறார். இந்த சாந்தி மந்திரம் என்பது ஆன்ம அனுபவத்தையும் செய்ய வைக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய பந்தத்திலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்கான பல வழிகளை இறைவன் நமக்கு தரார். அப்போ பரம சாந்தியை நாம் அனுபவம் செய்யணும் அப்படின்னாக்க, ஆசைகளிலிருந்து விடுபட்டு, இந்திரிய இச்சைகளிலிருந்து விடுபட்டு நாம் மனதை ஆழ்ந்த அமைதியை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். இதற்கு பிறகு அடுத்ததாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன கூறுகிறார்? விஹாய காமான்ய சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்ப்ருஹः. விஹாய காமான்ய சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்ப்ருஹः. நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திமதிகச்சதி. நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திமதிகச்சதி. இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அகங்காரம், மமகாரம், இது ரெண்டும் தான் மனித ஆத்மாக்களை தன்னுடைய உண்மையான சொரூபத்திலிருந்து வெகு தூரம் அழைத்து செல்றது. அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, விகாய காமான், அகங்காரத்துக்கும் ஒரு அடிக்கோல் எது அப்படின்னாக்க நம்முடைய இச்சைகள் அல்லது விருப்பங்கள். அப்ப காமானு விகாய, இந்த இச்சைகள் எல்லாம் யார் விட்டுடுறாங்களோ, புமான் சரதி நிஸ்பிருகா, எந்த ஒரு நபர் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்காரோ, வலம் வந்திருக்காரோ, அவர் அகங்காரங்களையும் மமகாரங்களையும் யார் விட்டுடுறாங்களோ
அந்த ஆத்மா ஆழ்ந்த அமைதியை சசாந்திம் அதிகச்சதி, அவன் பரம சாந்தியை அடைகிறான். அப்போ இந்த கீதை ஞானமானது நம்ம கேட்டுக்கிட்டே வரோம், இச்சைகளை விடணும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்குமே தெரியும், இந்திரியங்களை நாம் அடக்கி ஆளணும், இச்சைகளை விடணும், ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும். ஆனா இங்க இறைவன் என்ன சொல்றாருன்னா, இப்ப நாம கேட்கக்கூடிய ஞானமானது வெறும கேட்கறதுக்காக இல்ல, இதை நம்மளுடைய வாழ்க்கை முறையாக எப்படி நம்ம மாத்தணும். அப்போ வாழ்க்கை முறையாக கீதையை மாத்தணும், இது ஒரு லைஃப் ஸ்டைல்ல வரணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு அவர் கொடுக்கக்கூடியது விகாய காமான், இச்சைகளையும் விகாரங்களையும் நாம துறக்கணும். அப்போ இந்த அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காததுனால மனித ஆத்மாக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்க, ஒன்று இச்சைகளை விடணும்னா துறவரம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, அல்லது இந்த இந்த ஒரு விஷயம் நமக்காக இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், மமகாரத்தை எப்படி நம்ம விடணும், நான் என்னுடையது அப்படிங்கிறத எவ்வளவு விட்டாக்க நம்ம எவ்வளவு ஈஸியாக அமைதியாக வாழ முடியும். ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு வழிப்போக்கன் வந்துகிட்டு இருக்கான் ரொம்ப தூரத்திலிருந்து. அங்கே ஒரு வியாபாரியும் வந்துட்டு இருக்கான். 2 பேருமே களைச்சு போய் ஒரு காட்டில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்றாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அந்த வழிப்போக்கனுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அவன் தன்கிட்ட இருந்த பைய திறந்து பார்க்குறான். அவன்கிட்ட உணவு இருந்தது, ஆனாக்க தண்ணி எடுத்துட்டு வரல, அவன் மறந்துட்டான். அப்போ கூட வந்த இன்னொரு வியாபாரி கிட்ட அவன் கேட்குறான், உங்ககிட்ட அருந்தறதுக்கு நீர் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, கட்டாயமா உணவும் இருக்கு நீரும் இருக்கு அப்படின்னு சொல்லி பையிலிருந்து அவசர அவசரமா அவர் ரொம்ப தாகத்துல இருக்காருன்னு சொல்லி தண்ணியை எடுக்கிறார். அவர் தண்ணீரை எடுக்கும் பொழுது அவர் பையிலிருந்து ஒரு பெரிய கல் வந்து வெளியில விழருது. அதை இந்த வழிப்போக்கன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் நினைக்கிறான், இது சாதாரண கல் மாதிரி இல்லையே, இது ஒரு ரத்தினம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அந்த வழிப்போக்கனும் திரும்பவும் அந்த கல்லை, வியாபாரி திரும்ப அந்த கல் எடுத்து உள்ளே போட்டுடுறான். போட்டுட்டு அவனுக்கு தண்ணியும் உணவும் கொடுக்குறான். கொஞ்ச நேரமாகவே இந்த இன்னொருத்தன் அதை பற்றியே நினைக்கிறான், இவனோட பையில் இவ்வளோ பெரிய கல் ஒன்று இருந்ததே, அது என்ன அப்படின்னு சொல்லி. கொஞ்ச தூரம் 2 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், உங்கள் பையில் ஒன்று கல் இருந்ததே அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் இது யாரோ கொடுத்தாங்க, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல, யாரோ கொடுத்தாங்கன்னு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறான், அந்த கல்லை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் அந்த பையிலிருந்து எடுத்து அந்த கல்லை கொடுத்தார். அவன் அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுது, இது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு ரத்தினம் இது அப்படின்னு நினச்சான். அப்போ அந்த வியாபாரி ரொம்பவும் ஒரு உள்ளத்தில் எந்த ஒரு கபடமும் இல்லாதவர், ஒரு சாதாரண வியாபாரி. அவருக்கு இந்த ரத்தினங்களை பற்றி எதுவும் தெரியல. உடனே அவர் கேட்பார், உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா வேணுமா அப்படின்னு. உடனே அவர் சொல்வார், உங்களுக்கு தேவையில்லைன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் அந்த கல்லை அவர்கிட்ட கொடுத்துருவார். இதை எடுத்துக்கிட்டு போய் அவன் தன்னுடைய நகரத்தில் போய் அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி பார்த்தாக்க அது ரொம்ப உயர்ந்த ரத்தினமாக இருக்குது. அந்த அவ்வளோ பெரிய கல்லுனால அதை விற்று அவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக மாறிடுறான், கோடீஸ்வரனாக மாறிடுறான். அப்போ அவன் மனசில் ஒரு சின்ன கில்ட்டி கான்ஷியஸ் வருது, இவ்வளவு பெரிய உதவி பண்ணின அவரை அவர் எப்படி திரும்பவும் கான்டாக்ட் பண்ணுறது, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே, அவருக்கு ஒரு நன்றியாவது சொல்லலாம், அந்த பணத்தோட ஒரு பகுதியாவது கொஞ்சமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், கேட்குறான், யாருக்கும் தெரியல. கொஞ்ச நாள் பிறகு எதேச்சியாக அவரை மீண்டும் அவன் சந்திக்கிறான். அப்போ அவன் அந்த கல்லை பற்றி பேச தொடங்கும் பொழுது திரும்ப அந்த வியாபாரி சொல்கிறார், என்கிட்ட இதுக்கு மேலே வேற கல் இல்லை, உங்களுக்கு திருப்பியும் வேணுமா, என்கிட்ட கிடைக்கும் பொழுது தரேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அவன் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். கொஞ்சம் கூட இந்த மனித இவருக்குள்ள அகங்காரமும் இல்லை, மமக்காரமும் இல்லை. எப்படி அவர் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை கொடுத்துட்டு கூட தன்னிடமிருந்து ஒரு பொருளை நம்ம கொடுத்தோமே, அது என்ன பண்ணா, அதோடைய வேல்யூ என்ன, எதுவுமே கேட்கலையே அப்படின்னு யோசனை பண்ணுவான். உடனே அவர் காலில் விழுந்துருவான். என்னால் உங்க மாதிரி ஆக முடியுமான்னு தெரியலையே, உங்களால் எப்படி எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி. இது என்ன, இந்த சம்பவம் எதுக்கு அப்படின்னாக்க, இன்னைக்கு மனித ஆத்மாக்களுக்குள்ள நமக்கு வர அந்த அசாந்திக்கு காரணம் ஒன்று அகங்காரம், இன்னொன்று மமக்காரம். நான் என்னுடையது அப்படிங்கிறத நம்ம விடாத வரைக்கும் அந்த அகங்காரம் மனிதனை சாந்தியை அனுபவம் செய்ய விடாது.
அப்போ இந்த மமகாரத்தையும் தியாகம் பண்ணணும் அப்படின்னா ஆன்ம ஞானம் நமக்கு வேணும். அகங்காரத்தையும் தியாகம் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன்ம ஞானம் வேணும். அப்போ இதை ரெண்டும் யார் தியாகம் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான அமைதியை அனுபவம் செய்வாங்க அப்படின்னு இறைவன் இங்க சொல்றார். இன்னொரு சின்ன உதாரணம்னா, நம்ம பிரம்மா குமாரிகள் இயக்கத்தோடைய முதல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதியா இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்துல கூட இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனுடைய சீஃபா இருந்து கூட அவங்க கொஞ்சம் கூட பொருட்களை சேர்க்கக்கூடிய ஆசை அவங்க கிட்ட இல்லை. நாங்க கேள்விப்பட்டோம் 3 ஜோடி கப்படை தான் துணி தான் அவங்க கையில இருந்தது. அது கூட அவங்க ஒரு வேளை அது காயலை அப்படின்னா 3வது தேவை அது அப்படிங்கிறதுனால மட்டும் தன்கிட்ட இந்த 3 ஜோடி துணி தான் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ல இருந்து கூட அவங்க செய்த இந்த தியாகமானது, தியாகம் செய்யணும் அப்படின்னா கூட மமகாரம் இல்லாம இருந்தாதான் தியாகம் செய்ய முடியும். ஸோ இது எல்லாம் நமக்கு எதை காட்டுறது அப்படின்னா, தியாகம், அகங்காரம், மமகாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது தான் நம்மள மனதை சாந்தியை அனுபவம் செய்ய வைக்கும். இப்போ நம்ம கீதை ஞானம் கேட்டு கூட அமைதியை அனுபவம் செய்யணும் அப்படின்னா சில குணங்கள் நமக்கு கூடவே தேவைப்படுது. அப்போ இந்த பரமாத்மா நமக்கு என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா, அமைதியை நம்ம அனுபவம் செய்யணும்னா ஆசைகளை துறக்கணும். அதோட மட்டும் இல்லை, இந்த மமகாரம்ங்கிறத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓனர்ஷிப்பை நம்ம விடணும். சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம் எல்லாமே இறைவன் கொடுத்தது தான், அவர் கொடுத்தது தான் நான் கையில வச்சிட்டு இருக்கேன், அவருடைய அருள் தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பொருள் நம்ம கையில நமக்குன்னு வந்த உடனே நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட் அல்லது இது என்னுடையது அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப் நம்ம கையில வரும் பொழுது அது நமக்கு ஒரு அந்த பொருளிலிருந்து அந்த பொருளோடைய அகங்காரம், அதோடைய ஓனர்ஷிப், அது ரெண்டும் நமக்கு அதுலேருந்து அதை நம்ம அது தொலைஞ்சு போயிடுமோ, நம்மக்கிட்ட இருந்து விலகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தையும் உருவாக்குறது அல்லது அந்த பொருளை அடையிறதுக்கான ஒரு ஏக்கம். இது ஒரு செயின் மாதிரி இருக்கு. அதனால தான் இங்கே இறைவன் சொல்றார், அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொரு விஷயம், நம்ம ஒரு ஒரு சன்னியாசியோடைய அனுபவத்தை நான் கேட்டேன். அவர் சன்னியாசி, ரொம்ப நல்ல ஒரு படிப்பு படிச்சிருந்தாரு. MBA படிச்சுட்டு காலேஜில் படிக்கும் பொழுது அவங்க வீக்கெண்டில் எல்லாருமே குடிக்கிறதுக்கு, சினிமாக்கு அந்த மாதிரி போவாங்க. இவருக்கு திடீர்னு என்ன தோணித்துன்னா, நான் ஒரு சத்சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு தோணித்து அந்த ஒரு ஈடுபாட்டில் அவர் போனார். எல்லாருமே அவரை ரொம்பவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசினாங்க. கொஞ்ச நாள்ல அவருக்கு அந்த ஈடுபாடானது அவரை பெரிய ஒரு சன்னியாசியாக மாத்திது. அந்த மாத்தினது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய ஒரு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவங்க காலேஜில் படிச்சவங்க எல்லாம் ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த அலுமினி மீட்னு சொல்லுவாங்களே, அவங்க மீட் பண்ணும்பொழுது இவரை அவங்க பார்த்துட்டு நீங்க எனக்கு லெக்சர் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு கேட்டார் அவரு, உங்ககிட்ட எல்லாமே பெரிய பெரிய MD DMDயா இருக்கீங்க, போஸ்ட் பொசிஷன் எல்லாமே உங்க கையில இருக்கு, பணம் இருக்கு, குடும்பம், குழந்தை குட்டிகள் இருக்கு, உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஆன்மீக லெக்சர்? அப்ப அவங்க சொன்னாங்க, எல்லாமே இருந்தாலும் எங்களால இந்த அமைதியை, ஆழ்ந்த அமைதியை வாழ்க்கையில அனுபவம் செய்ய முடியல. அப்போ இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னாக்க, வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய லட்சியம் புத்தியிலிருந்து மறந்துடுத்து பாக்கி எல்லாத்தையும் அடைஞ்சாலும் அமைதிதான் வாழ்க்கையில நம்ம முதல்ல அடைய வேண்டிய ஒன்று. அதனால இதுக்கு நாம் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுப்போம். ஓம் சாந்தி.